எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். விசுவாசத்தோடு நான் சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். இன்று நமக்கு தேவையானது நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, அன்பு, நற்குணம். இவைகளை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், சிலுவையில் சுமந்த இயேசுவினாலே இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சிலுவையின் அன்பு, சிலுவையின் தியாகம், சிலுவையின் மன்னிப்பு நம்மை தேவனுக்கு நேராய் நடத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அந்த சிலுவையின் அன்பையும் மன்னிப்பையும் சுமந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழ்வோம். ஆமென்.